சண்டே ஆச்சுன்னா வாட் டு டூன்னு யோசிக்காதீங்க, ஹவு டு டூன்னு வாங்க. கண்டிப்பா ஹவு டு டூன்னு உங்களுக்கு தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். எல்லாரும் போன வாரம் சொன்ன மாதிரி சரவணபவன் குருமாக்காக வெயிட்டிங் தானே. நான் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டிப்பொலி குருமாவோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு தேவையான காய்கறிகள் பீன்ஸு, கேரட்டு, பீஸு, பொட்டேட்டோ இதெல்லாம் கியூப்ஸாக கட் பண்ணி வைக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், ரொம்ப சின்னதாக வேண்டாம், மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ க்ரீன் பீஸு, உங்களுக்கு க்ரீன் பீஸ் இப்போது கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் கூட எடுத்துக்கலாம். பீன்ஸு, கேரட், உங்களுக்கு காலிஃப்ளவர் இருந்ததுன்னா காலிஃப்ளவரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகம் தண்ணி வேண்டாம், ஏன்னா காய்கறியில் இருக்கிற தண்ணியே இருக்கும். நீங்கள் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேனை வச்சு அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணி போட்டுடலாம். பச்சை மிளகாயை போட்டு நம்ம இப்போது 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு நம்ம போட்டு வதக்கிக்கலாம். கசகசா 1 டீஸ்பூன் வறுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, ஒரு 10 முழு முந்திரி பருப்புனா ஒரு 10லேருந்து 15 வரைக்கும். உடைச்ச முந்திரி பருப்புன்னா இன்னும் கொஞ்சம் அது கூடுதலாக. இது நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்புன்னா நல்லா உங்களுக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம், ஆனால் அது கலர் சேஞ்ச் ஆகும், டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்புறம் இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் அதில் போட்டு 1 நிமிஷம், ரொம்ப வதங்க வேண்டாம், கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். அதெல்லாம் எடுத்து வதக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா அரைச்சி நைஸாக வச்சுக்கலாம். இப்போ காயும் வெந்துடும். வெந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ அதை எப்படி எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு துண்டு பட்டையை நீங்கள் தாளிச்சிருங்க. கறிவேப்பிலை தாளிச்சிருங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, நம்ம இப்போ வேக வச்சிருக்கிற காய்கறிகள்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கடாயில் சேர்த்துடலாம், நம்ம தாளிப்பில் சேர்த்துடலாம். ஒரு விசிலில் மட்டும் நீங்கள் எடுத்துருங்க, இல்லைன்னா காய்கறி எல்லாம் ரொம்ப நேரம் வெந்து எல்லாமே சேர்ந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி வேண்டாம், ஒரே விசிலில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த இது கொதிச்சிட்ருக்கு இல்லையா காய்கறி கலவை, அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் விட்டு கலந்துக்கலாம். அதிகமாக தண்ணீர் வேண்டாம், ஏன்னா நம்ம தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடும்போது அதிகமாக வேண்டாம். அதுக்காக ரொம்ப தண்ணியே சேர்க்காமல் இருந்தாலும் சட்னி மாதிரி இருக்கும். அதனால் மீடியமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம பட்டையை தாளித்தோம் இல்லையா, அதுக்கு வெஜிடபிள் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இந்த காய்கறி கலவையோட தேங்காய் சேர்த்துருக்கோம். தேங்காய் சேர்த்து நல்லா கொதி வந்தோடனே 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 1 நிமிஷம் கொதித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மீதம் இருக்கிற கருவேப்பிலையை நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி தேவைன்னு இல்லை, உங்களுக்கு கொத்தமல்லி போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் அது கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் வேணால் தூவி விட்டுக்கலாம். அதிகம் வேண்டாம், கருவேப்பிலையோட வாசனை தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு சுவையான வெள்ளை குருமா ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான டிப்ஸு என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம குக்கர் டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சம்டைம்ஸ் வந்து அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எப்பவுமே குக்கர் லேசாக ஆவி வரும்போது வெயிட்டை போடலாம். அதுக்கு முன்னே நம்ம குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னே ஒரு தடவை அந்த நாசிலை வந்து செக் பண்ணிடுங்க, கிளியராக இருக்கா, அதில் ஏதாவது அடைச்சிருக்கான்னு. ஒரு டூத் பிக் எப்பவுமே நம்ம வாஷ் பண்ணுற இடத்துல வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா எல்லாம் கிளியராக இருந்ததுன்னா ஓகே. அதே மாதிரி வெயிட்டையும் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த டூத் பிக் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். அதை எடுத்து நல்லா கொஞ்சம் நேரம் டிஷ் வாஷரில் போட்டு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு குக்கரில் எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. சரிங்களா? டன். பாருங்க, நம்மளோட குருமா ரெடி. யம்மியா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ற பாருங்க மறுபடியும் உங்களுக்காக. இடியாப்பமும் பண்ணியிருக்கேன். நல்லா தேங்காவை நிறைய தூவி விட்டு இந்த வெள்ளை குருமால நல்லா டிப் பண்ணி சாப்பிடும் போல இருக்கா. சீக்கிரமா பண்ணுங்க, ஓகே? அப்புறம் எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நாட் ஒன்லி இடியாப்பம், இங்க பாருங்க தோசை, தோசைக்கும் அருமையா இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல சோம்பு வாசனை நல்லா இருக்கு. எந்த மசாலாவும் அதிகமாக இல்லாம, பூண்டு வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம உங்களுக்கு விருத நாள்லயும் நீங்க இந்த குருமாவை செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியானது கூட, கேஷ்யூஸ் தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு, இல்லை இதுல எதை அடிஷன் பண்ணலாமா, டெரிஷன் பண்ணலாமான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ் போடுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு ரிசீவ் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சண்டே ஆச்சுன்னா வாட் டு டூன்னு யோசிக்காதீங்க, ஹவு டு டூன்னு வாங்க. கண்டிப்பா ஹவு டு டூன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, so wait until next week for how to do. Take care, bye bye.